இப்ப நம்ம கேட்போம், இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நீட்டு தேர்வை உங்களால ரத்து செய்ய முடியாது. எப்ப வந்து சொல்றீங்க? எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். நீட்டு தேர்வை நாங்க எப்படி நீக்கணும் தெரியும், அதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கோன்னு தம்பி உதயநிதி இருந்து எல்லாரும் சொன்னது இருக்கு. இப்ப வந்து 60 லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது இருக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக. அந்த கையெழுத்தை வாங்கி ஆர்டிஎம் கொடுக்கல, சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க. அதோட முடிஞ்சு. தேர்தல்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்ப கூட்டணி வைப்பியலா இல்லையான்னு தெரியல. நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வோம். நீங்க ஏன் சொல்லல? அப்ப நாங்க வந்தால் ரத்து பண்ணிடுவோம் நீங்க. இப்ப முடியாதுங்கிறீங்க. ஒரே கேள்விதானே, உங்களால முடியாது, ஏன்னா உங்க கூட்டணி வெல்லல. ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது? பதில் இருக்கு. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை அப்படி பிடிச்சு கூட நீட்ட கையது நீங்க தானே. இப்ப வந்து நீட்டு தேர்வை கொண்டு வர முடியாதுன்னா எப்படி? இது பாதிக்கும். இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிரும் கூட கணிக்க முடியலன்னா நீங்க என்ன தலைவன்? என்ன தலைவன்? மீத்தேன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு? தெரியாம கையெழுத்து போட்டேன், ஆய்வுக்குன்னு கேட்டேன். எல்லாமே இப்படித்தானா? இப்ப அப்படியே தப்பிக்கிறீங்க. நீட்டு தேர்வுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இந்திய மருத்துவ குழுமம் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு மருத்துவனை தயாரிச்சுக்கிற முடியும். கேட்டா ஆளுநர் ஆளுநர் தான் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கணும்ட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நீங்க தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்த கட்சி மகாத்மாக்கள். ஒரு அற்ப மாநில உரிமை. இப்ப நான் முதலமைச்சர், ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. நீங்க நியமிச்ச துணைவேந்தர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க, நாங்க நியமிக்கிற துணைவேந்தருக்கு நாங்க சம்பளம் கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதானே. முடியுமா? முடியாத சொல்றது. ஏன் சொல்லல? எப்படி தம்பி நீங்க வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு பிறந்த கொள்ளக்காரன் இருந்து அற்ப உரிமையில கூட போராடி பெறமுடியல. எதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? எதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம்? எதுக்குன்னு கேக்குறேன். இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்க வேலை செஞ்சீங்களா? அந்த முதலமைச்சரை கூப்பிடுங்க. என்னையா நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு இப்படி பாதிக்கப்படுதியா? இப்படி இந்த ஆளுநர் நியமனத்தை கூட ஆளுநர் கொடுத்துட்டா அப்ப எப்படியா மக்களுக்கு எங்கே அதிகாரம் இருக்குன்னு பேசுங்க. ஜனநாயக ஆற்றல் திரட்டுங்க. கேரளால உங்க கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட். போங்க. சந்திரபாபு நாயுடு உங்க நண்பர் தானே. மை தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு குமேசா அவருக்கு, சதுரங்கத்தில் வென்றவருக்கு. நீங்க 5 கோடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரீங்க. அதெல்லாம் அவ்வளவு உறவு ரீதியா இருக்கு இல்ல? அவர்கிட்ட பேசி ஒருங்கிணைச்சு போட முடியாதா? ஒரு மாநாடை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அழுத்தம் கொடுத்து போய அப்படின்னு சொல்ல முடியாதா? திராவிடம்ங்கிறது போர்க்குணம் இல்ல, ஒண்ணும் இல்ல, செத்து போச்சு, புலம்பிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல, புதிய கல்விக் கொள்கை ஏற்கலைன்னா காசு தர முடியாதுங்குது. இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? கேவலம்.